இன்னைக்கு நம்ம மாகி 17th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஹீரோவோட தலையில புதுசா ஒரு மார்க்கிங் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த சோலமன் அப்படிங்கிற அந்த கிங்கோட விஸ்டம் கிடைச்சா அப்படிதான் அந்த மார்க்கிங் வருமாமா. ஏன்னா அலிபாபா ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஹீரோ அவனோட மேஜிக் எல்லாத்தையும் திரட்டி ஒரு பெரிய ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு இருக்க அதை பார்த்து ஜுடாருக்கு சிரிப்பு தான் வரும். என்னடே அதை வச்சு உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜுடாரையே அட்டாக் பண்ணல. அதுக்கு பதிலாக அவனோட மேஜிக் அப்படியே அலிபாபா மேல பயன்படுத்தும் போது அலிபாபா வச்சிருந்திருக்க அந்த ஒரு ஸ்வாட் தான் ஃபயர் ஸ்வாட் ஆச்சு. மொத்த நெருப்பி அப்சர்வ் பண்ணிட்டு அது திருப்பி அந்த இடத்துல ஃபுல் சோடா மாதிரி நிக்குது. இப்போ ஜுடாரோட அட்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி அந்த சோடை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பிளாக் டீமனோட வயிறுல வச்சு சொருகினாலும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈத்தன் பிளாக் ஜின் எல்லாம் சாகாது, இவன் எதுக்கு காமெடி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்க அவன் சொன்ன மாதிரியே அட்டாக் பண்ண போன அலிபாபாவோட அட்டாக் சுத்தமா வேலைக்கு ஆகல. அதுக்கு பதிலாக அந்த ஜின் அப்படியே அலிபாபாவை உள்ள இழுத்துட்டு போயிருமா. எப்படியா ஒருத்தங்காலி இன்னொருத்தனை முடிச்சுட்டா போதும்னு ஜுடார் நினைக்கும் போது ஹீரோ ஹே ஜுடார் இங்க பாரு அப்படின்னு சொல்லக்குள்ள ஜுடாரும் பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஜுடாரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே அவனுக்கு ஞாபகப்படுத்தினோடனே ஜுடார் அதே இடத்துல மங்கி கீழே விழுந்துடுறான். அதுவே அலிபாபா அந்த பிளாக் ஜீனோட பாடிக்குள்ளதான் இருக்கிறானா அவன்கிட்ட நம்ம ஹீரோவால கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண முடியுது. நீ இருக்கிற இடத்துல கண்டிப்பா உன்னால கசுமை பார்க்க முடியும், உன்னோட சாவை நான் கொஞ்ச நேரம் தள்ளி போடுறேன், கூடிய சீக்கிரம் அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வாங்குற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அலிபாபாவுமே முதல்ல கசும் கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்தலாம் தான் நினைப்பான். இருந்தாலும் கசும் பேச்சுவார்த்தைக்கே தயாரா இல்ல. எடுத்தோடனேயுமே உன்னையெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, நீயும் நானும் ரொம்பவுமே வித்தியாசமான ஆளுங்க, நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையில இருந்து எல்லாமே வித்தியாசம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாமே அந்த டார்க் ரியூக்கால நிரம்பி இருந்திருக்கும். வெளியில மயங்கி போன ஜுடாருமே திருப்பி எழுந்திரிச்சு ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சண்டையும் சமாளிச்சுக்கிட்டு ஹீரோ அலிபாபா கிட்ட சொல்லுவாங்க, பாரு நீ ஆக்சுவலி கசுமோட சோல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, அவனோட ரியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, அது எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லாது, அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானா. சோ இங்க கசுமும் நீ எல்லாம் அரசு வம்சத்தை சேர்ந்தவங்க தான்டா, நீ எல்லாம் அப்படி நல்லா இருக்கிற, நான் பாரு எங்க அப்பா சரியான குடிகாரன் கொலகாரன், அதனால தான் நானும் இப்படி இருக்கிறனோ என்னமோ, நீயும் நானும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பிறப்புலயே ஏகப்பட்ட வேறுபாடுகளோட நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்குது, இது சரியில்லையே அப்படின்னு கசும் ஒரு மாதிரி பயங்கரமா கடுப்பாக அவனை சுத்தி அந்த டார்க் ரியூக் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஜெனரேட் ஆகும். அதுவே அலிபாபாவுமே ஆமா நான் மட்டும் ஸ்லம்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே 3 வேளையும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறனையே, நானும் கஷ்டப்பட்டது என்ன மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேருமே அவங்களோட ரியூக்கெல்லாம் வர வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அலிபாபா அடிச்சு அப்படியே தூரம் தள்ளிட்டு மனுஷங்க பிறக்கும் போது வேற்றுமையோட தான் பிறக்குறாங்கிறத நீ ஏத்துக்க மாட்டேன்னா வெல் நீ கண்ணை மூடிட்டு இருக்கிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லும் போது தான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கசும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி சிப்ளிங்ஸ் எல்லாரையுமே அந்த நோயால அன்னைக்கு அந்த ஸ்லம்ல இழந்திருப்பாங்க. கவர்மெண்ட்னு ஒன்று இருந்தும் மருத்துவங்கிறது ஒன்று இருந்தும் ஸ்லம்ல இருக்கிறானுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மருத்துவமோ இல்லை அந்த கவர்மெண்ட்டோ உதவிக்கு வரலங்கிற ஒரே காரணத்தாலேயே கசும் அவன் தங்கச்சியை துடிதுடிக்க கண்ணுமுடைய இறந்து போகிறத பார்த்து அவன் மனசு பயங்கரமா உடஞ்சிருந்திருக்கும். ஆனா கவர்மெண்ட் அதோட விட்டு வைக்கல, இதுக்கு மேல நோய் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லம்ம மொத்தமா எரிச்சுட்டு இருந்திருப்பானுங்க. கூட இருந்த ஆளுங்க தான் இல்லாம போனாங்க, இப்ப இருக்கிறதுக்கான இடமும் இல்லாம போயிருச்சு. இப்படி நெருக்கதியா இருக்கிற டைம்ல தான் அந்த ஈத்தனன் இருக்கிறான்ல அவன் வந்திருப்பான். அந்த வெப்பன் டீலர் வந்துட்டு என்னப்பா கொளுத்து போன அதிகாரிகளை போட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு வெப்பன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கசும் வேகமா அலிபாபாவை அட்டாக் பண்ணும்போது அலிபாபா அந்த அட்டாக்கை வாங்கி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிப்பானா. கசுமுக்கே புரியல என்னடா அவன் பண்றான்னு. அலிபாபா ஏன் ஃபீல் பண்றானா, இவ்வளவு நேரம் அவன் சொல்லியிருந்திருப்பான்ல நீயும் நானும் வேற கிடையாது ஒண்ணுதான் அப்படின்னு, பட் அதை சும்மா வாய் வார்த்தையால தான் சொல்றான். இருந்தாலும் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நாம அவனை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறோம். ஆனா அப்படி எங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குதுங்கிற விஷயத்த நான் ஒத்துக்கிட்டேன்னா அவனும் நானும் ஒன்னு இல்லையோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசத்தை அவன் ஏத்துக்காம இருந்திருப்பான். இது அலிபாபா புரிஞ்சிருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வரும்போது கசுமுக்கும் ஒரே அதிர்ச்சி, பிளஸ் அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். ஓகே அப்படின்னா அவன்ல இருந்து நான் வேற ஒருத்தன், நான் வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதையாவது அவன் புரிஞ்சுக்கிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதி வந்து கசுமுக்கு கிடைக்குது. இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த கான்வர்சேஷனல் நார்சிசிஸ்ட்னு சொல்லுவானுங்க. ஒருத்தன் வந்து தன்னோட வழியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றானோ இல்லைனா வெண்ட் அவுட் பண்றானோ, ஸோ அந்த மாதிரி களி விறக்கங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல நடுவில் ஒருத்தனோ இல்லை நம்மளோ சொல்லியிருந்திருப்போம் எங்க வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையா அவன் வாழ்க்கையில இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு டைலாக். அந்த ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்டவனா பயங்கரமா இன்னுமே காயப்படுத்த தான் செய்யும். ஏன்னா அவன் தான் பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். ரேதர் நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத அலிபாபா இந்த இடத்துல சொல்லாம அவன் புரிஞ்சுக்கிறான்ல, ரைட்ரா நீ கஷ்டப்பட்டிருக்கடா, நீ என்னோட கஷ்டப்பட்டிருக்க, உன்னோட இழப்பு பெருசு அப்படின்னு அலிபாபா அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் கசும் அப்படி அமைதியாகிறான். இப்போ எப்படி அலிபாபா எங்க 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சானோ அதே மாதிரி கசும் நானும் அந்த வித்தியாசத்தை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நான் வந்து அலிபாபா மாதிரி இருக்கணும்னு நினைச்சதுதான் என்னோட தப்பு.
நான் நானாவே இருந்திருக்கலாம். நான் நானா இருந்திருந்தேன் அப்படின்னா, எங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு இருந்திருந்தாலும், நாங்க கடைசி வரைக்கும் ஒண்ணா இருந்திருப்போங்கிற விஷயம் கஸிமுக்கு புரிய வருது. வேறுபாடுகள் இருக்க தான் போது. அத என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. ஆனா, அந்த வேறுபாடுகள் இருக்குது. ஆமா, இது எதார்த்தத்துல இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும்போது தான் சேஞ்சஸ ஏற்படுத்த முடியுங்கிற விஷயம் கஸிமுக்கு புரிய வர, கஸிமோட மனசு மாறுது. இவென்ச்சுவலி அந்த ஒரு பிளாக் டீமன் பிளாஸ்ட் ஆகுற மாரி தெரியுது. அதுவே உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அலிபாபா கஸிம கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறான். ஏன்னா இது கஸுமோட சோல் தான். கஸுமோட ரியூக் தான். ஆனா கஸும் அப்படி நினைக்கல. இல்ல நான் வரல. 2 பேரும் ஒரு புரிதலுக்கு வந்தோம்ல. இதுவே போதுமானதுன்னு சொல்லும்போது கஸும பத்தின இன்னொரு மெமரி நம்ம அலிபாபாக்கு தெரிய வருது. என்னன்னா கஸுமோட அப்பா எப்படி இறந்து போனாருங்கிற விஷயம் தான். ஆக்சுவலி கஸுமும் கஸுமோட தங்கச்சியும் பிச்சை எடுக்க வச்சு தான் அவங்க அப்பா குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான்ல. ஆனா அவங்க சம்பாரிச்சுட்டு வர காசுங்கிறது அந்த ஆளுக்கு பத்தாம இருந்திருக்கும். அதனால நான் கம்முன்னு உன் தங்கச்சியை கொண்டு போய் ஒரு பிராத்தல்ல வித்தரலான்னு இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள கோவத்துல அப்படிதான் கஸும் கொண்டு வந்திருப்பான் அந்த ஆளை. ஆனா சாகும்போது கூட சின்ன பையனோட மனசுல நீயும் என்ன மாதிரியான ஒரு ஆள் தாங்கிற மாதிரியான ஒரு பார்வையை விதைச்சிட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் கஸம் திருடலாம் ஆரம்பிச்சிருந்திருப்பான். இருந்தாலும் அந்த திருட்டுல அலிபாபாவை ஒண்ணு சேர்த்திருந்திருக்க மாட்டான். ஏன்னா நீ வித்தியாசமானவன், நீ எங்களை மாதிரியான ஆள் கிடையாதுங்கிற மாதிரி அவன் அப்பவே சொல்லியிருந்திருப்பானா. ஸோ இந்த மெமரி எல்லாம் முடிய ரியல் வேர்ல்ட்ல அந்த பிளாக் டீமன் காணாம போன உடனேயுமே ஜுடாரோட பவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ எங்கேயாவது ஜுடாரை மட்ட பண்ணிட போறாங்கன்னு ஈத்தனன் ஜுடாரை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இறந்து போன கஸுமோட பாடியை பிடிச்சிக்கிட்டு அங்க அலிபாபா பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுவே அந்த ஊரை விட்டு கொஞ்சம் ஆகாயத்துல தள்ளி பறந்துகிட்டு இருந்த ஈத்தனனுமே ஓகே ஃபைன், இந்த 4வது குட்டி மாகி கிங் சாலமனோட விஸ்டம வாங்கி வச்சிருந்திருக்கானா. சரி அவனோட சேர்ந்து அவன் தேர்ந்தெடுத்திருக்க ராஜாவே ஒன்னா முடிச்சிட வேண்டியதானா. அவன் ஏதோ அட்டாக் யூஸ் பண்ணலான்னு இருந்தா அவனோட கம்பளத்துல இருந்து அவனை யாரோ தள்ளி விடுறாங்க. மசூரா தான் இருக்கும். அவன் லைட்னிங் மேஜிக்லாம் பயன்படுத்துறான். கீழே தரையில இருந்து ஜாஃபரும் அவனோட லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த கம்பளத்துல இருந்து கீழே விழுந்த அந்த ஈத்தனனை அட்டாக் பண்ண இறுதியா அங்க இருக்கிற கருமேங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட மின்னல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம சிந்துபாத் ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஸ்வாட வச்சு அந்த ஈத்தனை பினிஷ் பண்றான். அந்த லைட்னிங் மேஜிக் அது எல்லாமே சிந்துபாத்தோட பவர் தான். அவன் தான் ஜாஃபருக்கும் மசூருக்கும் கொடுத்துருக்கான் போல. சிந்துபாத்துக்கிட்ட இருந்து 3 பேர் பொருட்கள் ஆட்டையை போட்டிருந்தானுங்களே, அவனுக்கு தான் கொண்டு வந்ததை கொடுத்துருப்பானுங்க சரியான நேரத்தில். அதுவே சிந்துபாத்தோட அட்டாக் அந்த ஈத்தனோட தலையை தனியா பிச்சை எடுத்துருக்கும். அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் தலையில இருந்து ஒரு பாம்பு மட்டும் தனியா போகுது. இங்க நடந்ததை எல்லாத்தையுமே அந்த ஈத்தனன் எப்படி மண்டையில துணியை போட்டு உட்காந்துருந்தானோ அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. ஸோ அவனுங்களாம் கூடி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது இவனுங்க தான் இந்த எல்லா வில்லத்தனத்துக்கும் பின்னாடியில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அல்தாமன் அலிபாபா கஸுமோட பாடியை பிடிச்சிட்டு என்னால் உன்னை காப்பாற்ற முடியல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், உன் நண்பன் இந்த இடத்துல இல்லதான், ஆனால் அதுக்குன்னு அவன் என்னைக்குமே இல்லாமல் போயிட்டானு கிடையாதுன்னு அங்கே ஒரு ஃப்ளோ ஒன்று போயிட்டு இருக்கும். ஏகப்பட்ட ரியூக்கோட எனர்ஜி அதுல இருந்து அலிபாபாவோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த இடத்துல அவன் வர வச்சு காட்டுறான். அதோட நேரத்தில் அங்கே யார் இறந்து போனாங்களோ அவங்க எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து காட்டுறான் நம்ம ஹீரோ. ரொம்ப முக்கியமாக கஸும் அண்ட் கஸுமோட தங்கச்சி 2 பேருமே அலிபாபாவை மீட் பண்ணுற மாதிரி இருக்க. அதுக்கப்புறம் எல்லா சோல்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த ரியூக்கா மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய பறவையாக மாறுது. அதை எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அலிபாபா கிட்ட சொல்லுவான், இப்போவும் நீ மற்ற எல்லாரையுமே காப்பாற்றல அப்படின்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்குறதோட அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.